வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நாட்டில் ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதுள்ள அரசாங்கம் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிச்சிருக்காங்க. கீரி சம்பாவுக்கு வந்து 260 ரூபா. ஆனால் மார்க்கெட்லேயும் கடைகள்லையும் அதை 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அரசாங்கம் அதை எப்படியோ தடுக்க பார்க்குது, ஆனால் முடியலை. ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த அரிசியை போட்டி போட்டுக்கிட்டு போய் வாங்குகிறோம். அதனால் அந்த அரிசிக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் அந்த முதலாளிமார் அதை நினச்ச விலைக்கு விற்கிறாங்க. அரசாங்கத்தால் தடுத்தே நிறுத்த முடியல. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 400 ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கி நாங்கள் சாப்பிட்ணுமா? எவ்வளவோ நல்ல நல்ல அதுக்கு விலை குறைஞ்ச அரிசிகள் இருக்குது. 260 ரூபா நினைக்கிற சம்பளம். ஆனால் நம்ம செய்கிற இந்த வேலைனால் இந்த அரிசி இன்னும் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா சொல்கிற விலைக்கு நாங்கள் வாங்குகிறோம் தானே, நிர்ணயிக்கிற விலையை விட்டுட்டு கூட கொடுத்து வாங்க, 150 ரூபா கூட கொடுத்து வாங்குகிறோம். இதை அரசாங்கத்தால் தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு ஒரே வழி தான், நாங்கள் வாங்குறத நிப்பாட்டணும். இதை நாங்கள் வாங்குறத நிப்பாட்டிட்டோம்னா ஒரு மாதம் 2 மாதம் இந்த விலை வந்து இறங்கிடும். இல்லாட்டி கூடிய சீக்கிரம் கீரி சம்பா 500 ரூபாய்க்கு போகும். அப்படியும் நாங்கள் வாங்கித்தான் சாப்பிடுவோன்னு சொன்னீங்கன்னா வாங்கி சாப்பிடுவோம். வாழ்க வளமுடன்.